ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, வேட்டை நாயும் சேவலும் மற்றும் தந்திரக்கார நரியும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க. அதனால எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க. பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப இருட்டிருச்சு. அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணாங்க. காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தூங்கும்போது தங்களை பாதுகாத்திட ஒரு நல்ல இடத்தை தேடினாங்க அவங்க. அப்பதான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு. அந்த மரத்துல இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு. உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளேயும் சேவல் மரத்து மேலேயும் பாதுகாப்பாக இருந்தாங்க. காலையில விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சேவல் தன் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொக்கரக்கோன்னு கோவிச்சு. அதை கேட்ட நரி ஒண்ணு இன்னைக்கு நல்ல இரை மாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு. மரத்து மேல இருக்கிற சேவலை பார்த்ததும், சேவலாரே சேவலாரே, எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லிச்சு. தொடர்ந்து சொல்லிச்சு, கீழே இறங்கி வாங்க, நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லிச்சு. அதை கேட்ட சேவல் உஷாராயிடுச்சு. முகஸ்துதி செய்யற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினைச்சிச்சு. உடனே என்னால கீழே வர முடியாது, ஆனால் நீங்க மேல வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே பின்னாடி வழியா மேல போகலான்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு. அந்த பேச்சையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடிச்சு துரத்திடுச்சு. புத்திசாலியா இருந்தாலும் தங்களுக்கு வர எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒண்ணுக்கொன்னு துணையா எல்லா ஊர்களையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, முகஸ்துதி செய்பவர்களை நம்பக்கூடாது. முகஸ்துதி என்பது முகம் பிளஸ் ஸ்துதி, முகஸ்துதி. ஸ்துதி என்பது அதீத பாராட்டு, புகழ்தல். ஒருவர் முகத்துக்கு நேராக புகழ்தல். இதே மாதிரி உங்க முகத்துக்கு நேராக யாராட்டும் புகழ்ந்து பேசுறாங்கன்னா உடனே நம்மளை நல்லதா பேசுறாங்க என்று நம்பிடாதீங்க. முகத்துக்கு நேராக திட்டுறவங்களை கூட நம்பிடலாம், ஆனா முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுறவங்கள தயவு செய்து நம்பிடாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.